இந்த வீடியோவில் ஷேர் கார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஷேர் கார்ட் மூலமாக எப்படி மந்த்லி மினிமம் 25,000 ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி அதை விட்டுருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் வர்றது தான் பேசிவ் இன்கம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருந்தா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் லைஃப் லாங் உங்களுக்கு ரெண்ட் அப்படிங்கிற இன்கம் வரும். அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இன்கம் வரும். இந்த மாதிரி நிறைய பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் பேசிவ் இன்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவை, அதே சமயத்தில் நிறைய எஃபர்ட்டும் தேவை. ஆனால் ஷேர் கார்ட் மூலமாக ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான எஃபர்ட்டில் உங்களால் லைஃப் லாங் ஒரு பேசிவ் இன்கம் பண்ண முடியும். அதுவும் ஒரே ஒரு தடவை மட்டும் இல்லை, லைஃப் லாங் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 100% ஃப்ரீயான இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஷேர் கார்ட் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அண்ட் ஷேர் கார்ட் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ பேசிவ் இன்கம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் கார்ட்டில் டீம்னா என்ன, அந்த டீம் மூலமாக ஒர்க்கே பண்ணாமல் லைஃப் லாங் ஒரு ஸ்டெடி இன்கம் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, பண தேவை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை ஷேர் கார்ட்டில் ஒரு ஃப்ரீ மெம்பராக உங்கள் டீமில் ஜாயின் பண்ண வைங்க. இப்போ நான் இதை லைவாக ஒரு டீம் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இருக்கீங்க, இந்த யூ அப்படிங்கிறதா நீங்கள். இப்போ அகிலாங்கிற சிஸ்டர் இங்கே மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். அகிலாங்கிற உங்கள் சிஸ்டரை கொண்டு வரீங்க. கீழே பாருங்கள், தினேஷ் அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரீங்க. லெஃப்ட் சைடில் கௌசல்யாங்கிற ஃப்ரெண்டை கொண்டு வரீங்க. ரைட் சைடில் செந்திலுங்கிற பிரதரை கொண்டு வரீங்க. இதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அகிலா என்ன பண்ணுறாங்கன்னா திலீப் அப்படிங்கிற கசினை உள்ளே கொண்டு வராங்க, ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வராங்க. சரண்யாங்கிற கசினை கொண்டு வராங்க. சரண்யா என்ன பண்ணுறாங்கன்னா கோகிலாங்கிற அவங்க ஃப்ரெண்டை கொண்டு வராங்க, வனிதாங்கிற அவங்க சிஸ்டரை கொண்டு வராங்க. இப்போ கோகிலா என்ன பண்ணுறாங்கன்னா தருண் அப்படிங்கிற அவங்க பிரதரை கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, கசினு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வரும்போது நீங்கள் வெறும் 4 பேர் மட்டும்தான் ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்தீங்க. நாங்கள் டீம் இப்படி பெருசாகி போய்கிட்டே இருக்கும் நிற்காம. ஒரு டைமில் உங்கள் டீமில் வந்து 2000, 3000, 5000 சொல்லி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த டீம் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டீம் மூலமாக எனக்கு எப்படி ஒவ்வொரு மாதமும் இன்கம் வரும் இதை பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் டீமில் வந்து நீங்கள் தினேஷை கொண்டு வந்திருக்கீங்க, தினேஷ் சிந்துவை கொண்டு வந்திருக்காங்க ஷேர் கார்ட்குள்ளே, சிந்து ஆஷாவை கொண்டு வந்திருக்காங்க, ஆஷா கீர்த்தனாவை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கீர்த்தனா ஒரு 10 lakhs லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10,000 அப்ராக்சிமேட்டாக வந்து கேஷ்பேக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து இந்த லோன் வாங்கின கீர்த்தனாக்கு, ஏன்னா அவங்க தான் லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கே வந்து 5,000 கேஷ்பேக்காக கிடைச்சிரும். இப்போ கீர்த்தனாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த ஆஷாக்கு 1,000, ஆஷாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த சிந்துக்கு 1,000, சிந்துவை கொண்டு வந்த தினேஷ்க்கு 1,000, தினேஷை கொண்டு வந்த உங்களுக்கு 1,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் கொண்டு வந்த தினேஷ் மட்டும்தான். உங்களுக்கு சிந்து யாருன்னு தெரியாது, ஆஷா யாருன்னு தெரியாது, கீர்த்தனா யாருன்னு தெரியாது. ஆனால் யாருன்னு தெரியாத ஒருத்தர் உங்கள் டீமில் இருக்காங்க. அவங்க வாங்கின ஒரு லோனில் கேஷ்பேக் வந்திருக்கு. அந்த கேஷ்பேக்கை தான் இங்கே பிரித்து கொடுக்குறோம். ஸோ இங்கே ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதில் வந்து கேஷ்பேக்கில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேர் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், கோகிலா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் பண்ணுறாங்க ஷேர் கார்ட் மூலமாக. அப்போது அந்த அட்மிஷன் நடக்க உதவியாக அந்த கோகிலாவுக்கு 7,500, கோகிலாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த சரண்யாவுக்கு 1,500, சரண்யாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த அகிலாவுக்கு 1,500, அகிலாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த உங்களுக்கு 1,500 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு அட்மிஷன் நடந்திருக்கு, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதை பாருங்கள், இப்போ ரம்யாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. அப்போது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண ரம்யாவுக்கு 1,000, ரம்யாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த அருணுக்கு 150, அருணை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த தினேஷ்க்கு 150, தினேஷை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த உங்களுக்கு 150 கிடைக்கும். ஸோ இப்போ ரம்யாங்கிற ஒரு பொண்ணு ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. அந்த கேஷ்பேக் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். ஸோ இங்கே ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதில் வர ப்ராஃபிட் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், வனிதாங்கிறவங்க ஒரு டிவி வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிற எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஒரு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அதில் வந்து 2,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் டிவி வாங்கின வனிதாக்கே 1,000 rupees போயிடும். வனிதாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த சரண்யாவுக்கு 200, சரண்யாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த அகிலாவுக்கு 200, அகிலாவை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்த உங்களுக்கு 200 கிடைக்கும். ஸோ இங்கே டிவி வாங்கும்போது ஒரு கேஷ்பேக் கிடைக்குது. அந்த கேஷ்பேக் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. இப்போ உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று வாங்குவாங்க, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் வந்து வர ப்ராஃபிட் ஷேர் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்கள் டீமில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும் வாங்கின ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் சர்வீஸ்லேயும் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கேஷ்பேக் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது உங்கள் டீமில் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து 25,000 மேலே ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு டீசெண்டான டீம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் 25,000 மேலே ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். அது என்னன்னா, ஷேர் கார்ட் அவங்க கையிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பணமும் தரல. இங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்குது, இல்லை ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகுது,
அந்த ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன பார்ட் அது நடக்க காரணமாக அந்த ஷேர் கார்டுக்கு கிடைக்குது. ஷேர் கார்டு இந்த ப்ராஃபிட்டை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ஷேர் கார்ட்டால் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் தர முடியும். இந்த டீம் மூலமாக உங்களுக்கு ஒரு தடவை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. எப்படி தெரியுமா? உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரே ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மட்டும் வாங்கிட்டு அதோட நிறுத்த போகிறதில்ல. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அப்போல்லாம் அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ உங்கள் டீமில் எப்போ யார் எந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்கினாலும் அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் இன்கம் கிடையாது, லைஃப் லாங் இன்கம். ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஷேர் கார்ட்டில் யார் வேணுனாலும் அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஷேர் கார்ட்டில் வரப்போகுது. ஆனால் இந்த வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி சொன்னால் இந்த வீடியோட லென்த் அதிகமாயிரும். ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வச்சு எவ்வளோ இன்கம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷேர் கார்ட்டில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஃபாரின் டூர் போகணும் ஆசை இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிற பணம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கூட பத்தாது. இதில் எங்கேருந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை ஃபாரின் டூர் போகிறது? அதனால எல்லாருமே ஒரு அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஷேர் கார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஷேர் கார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான அண்ட் ஒரு ஸ்டெடியான இன்கம்மை லைஃப் லாங் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ சொன்ன பின்னாடி ஒரு சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்ககிட்ட நாங்கள் கேட்குறது ஒன்று தான். நீங்கள் உங்கள் கையிலேருந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை. ஏன்னா இது 100% ஃப்ரீ. நீங்கள் இதுக்காக டெய்லியும் ஒர்க் பண்ண போகிறீங்களா? இல்லை. ஏன்னா உங்கள் டீமை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் ஒர்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க போகிறீங்களா? இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஃப்ரீ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஷேர் கார்ட் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இல்லை டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.